தமிழ்நாட்டை ஆளுகிற தாவேக அரசே இப்ப நம்மகிட்ட அதிகாரம் வந்துருச்சு. ஒரு ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் நமக்கு மழை பெய்யுது. அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலங்கள்ல நம்ம அது 4000 டிஎம்சி நமக்கு வருது. 1500 நம்ம பயன்படுத்துறோம். மீதி 500 சும்மா தேவையில்லாம அங்கங்க என்ன சொல்றது வீணடிச்சிடறோம். மீதி 2000 டிஎம்சி தண்ணீரை கடல்ல கலக்க விட்டுரும். இந்த 2000 டிஎம்சி தண்ணீரில் ஒரு 500,000 டிஎம்சியை சேமிக்க, ஒரு 500 டிஎம்சியை சேமிக்க நாம வேலை திட்டத்தை தொடங்கணும். அது போர்க்கால நடவடிக்கைகள் தொடங்கணும். இப்போ உதாரணமா எப்படின்னு செய்வேன் அப்படின்னா, இதே தருமபுரியில ராசி மணல்ல அந்த அணையை கட்டுவதற்கு, நீர்மின் நிலையம் அமைத்துக் கொள்வதற்கும் அணையை கட்டுவதற்கும் அருமையான வாய்ப்புள்ள. இப்ப பாருங்க, அணை எங்க கட்டணும்னு சொல்றான் நீர்த்தேக்கத்தை. அது புறநானூறு எப்படி பாடுதுன்னா, 2 மலைகளுக்கு இடையிலே இருக்கிற அந்த தாழ்விடத்துல ஒரு பிறை வடிவம் போல கட்டணும். எப்போ புறநானூறு பாடுது. அப்படிதான் நம்ம கட்டியிருக்கணும். அப்படிதான் ஆலியார்ல கட்டப்பட்டிருக்கு. அப்படித்தான் அமராவதி. இப்படி பல அணைகளை நம்முடைய தாத்தன் காமராஜர் அப்படித்தான் கட்டி கொண்டு வந்தான். இப்ப அந்த மாதிரி அங்க ராசி மணல்ல கட்ட முடியும். வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைய அதை மனு கொடுத்து இது பண்றாங்க. பிறகு அதே தருமபுரியில நெருப்பூர்ல அணையை கட்டலாம். அங்கே நீர்மின் நிலையமும் அமைத்துக் கொள்ளலாம். அங்க கட்ட முடியும். இங்கே பாண்டியார் பொன்னம்பலால 6 மாவட்டத்தை கேரளாவை அது வளப்படுத்தி கொண்டிருக்கு. அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஓடி கேரளாவை அந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே ஒரு அணையை கட்ட அடிக்கல் நாட்டினார்கள். கேரள மக்கள் போராடினார்கள். அந்த திட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் கைவிட்டார்கள். அதே காரணம்தான். என்ன காரணம்? கேரளாவை ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருந்தது. தமிழ்நாட்டில் இணை சக்தியாக இருந்தது. ஆளுகிற இடத்தை கைவிட்டு விட வேண்டாம் என்று அந்த திட்டத்தை கைவிட்டார்கள். இதை போராடி பெறாமல் அந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டம் அப்படி இருக்கு. அங்க அணையை கட்டினால் நமக்கு போதுமான அளவிற்கு நீரை தேக்கிக் கொள்ள முடியும். பரந்தூரிலே 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதற்கு பதிலாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஏறி வெட்ட போகிறோம், நிலத்தை கொடுங்கள் என்றால் என் பெற்றோர்களின் தாய்மார்கள் மறுக்காமல் தருவார்கள். 2000 ஏக்கரில் சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலம் கேட்கிற இவர்கள், இல்லையே ஆத்தா 2000 ஏக்கரில் உன் மகன் ஏரியை வெட்டுகிறேன் என்று கேட்டால் என் மக்கள் கொடுப்பார்கள். 1924 சென்னை மாகாணமும் மைசூர் அரசும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் 50 ஆண்டுகளுக்கு. சின்னதா சுருக்கமா என்ன நடந்தது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனையை பேசலாம். அதுல 75 விழுக்காடு நீரை ஒதுக்கி கொடுப்பது என்று முடிவெடுக்கிறார்கள். அப்ப 566 டிஎம்சி அதை கண்ணாடி தமிழகத்திற்கு கொடுக்கணும். தமிழகம் புதுச்சேரிக்கு. இந்த நீர் வளமையை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் என்பதையும் புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டத்தையும் இன்னும் பல நீர்ப்பாசன திட்டங்களையும் செயல்படுத்துகிறார். அந்த 24 போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் அன்றைய ஆட்சியாளராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் விட்டுவிட்டதால் 1974 அது காலாவதி ஆகிவிட்டது. வலிமை இழந்திருது. பிறகு அவர்கள் அணைகளை கட்ட தொடங்கும் போது பிரச்சனைகள் பெருசாகிறது. இப்ப 1986 இந்த காவிரி நதிநீர் உரிமைக்காக வழக்கு, ஒரு நடுவர் மன்றத்தை, ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு செல்லுகிறது. இப்ப 86 சென்றதற்கு அவர்கள் ஒரு தீர்ப்பாயத்தை தொடங்குகிறார்கள். ஆனால் தீர்வு எப்பொழுது? 1991 தமிழ்நாட்டிற்கு புதுச்சேரிக்கு 205 டிஎம்சி தரணும் அப்படின்னு அவர் சொல்றார். தீர்ப்பாயம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. கர்நாடக அரசு தந்ததா நமக்கு வந்ததா? இதுதான் கேள்வி. அதற்கு பிறகு 2007 16 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வர. அதுல 740 டிஎம்சி இருக்குது. அதுல 419 டிஎம்சியை நமக்கு ஒதுக்குறாங்க. அதுல பில்லிக்குண்டுல இருந்து நமக்கு 192 டிஎம்சி தரணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்ப 2007 காலகட்டத்தில். பிறகு 2018 பிப்ரவரி உச்சநீதிமன்றம் ஒரு இறுதியா ஒரு தீர்ப்பை சொல்லுது. பெங்களூர்ல இருக்கிற குடிநீர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி அந்த 192 குறைச்சு 177.25 டிஎம்சி என்று வரையறைக்கு வருகிறார். இதுவரை இந்த 177.25 டிஎம்சி நமக்கு திறந்து விடப்பட்டதும் இல்லை, வந்ததும் இல்லை. 1, 2, 4 டிஎம்சி இப்படித்தான் அதை கொடுப்பார்கள்.
இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. முதலாக காவிரி நதிநீரே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும், இது நினைவில் இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன் தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல, கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான், கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசலாம். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது. வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவரிடம் பேச சொல்லுங்கள். காவிரி நதிநீர் உரிமை, மேகதாட்டு அணை சிக்கல் பேசினால் அப்போது தெரியும் அவர் இந்தியராக பேசுகிறாரா அல்லது திராவிடராக பேசுகிறாரா அல்லது கன்னடராக பேசுகிறாரா தெரிந்துவிடும். பேசி பாருங்கள். ராமநகராங்கிற மாவட்டத்தில் கனகபுராங்கிற தாலுகால ஒண்டிக்கொண்டலு அப்படிங்கிற இடத்துல இதை கட்டுற, இந்த மேகதாட்டு அணையை கட்டுறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப இது கர்நாடக, நம்ம கர்நாடக தமிழ்நாட்டுக்குள்ள எல்லையில் நமக்கு ரொம்ப கிட்ட இருக்குல்ல, இந்த பில்லிக்கொண்டு அந்த இருக்குல்ல, அந்த பில்லிக்கொண்டு அந்த அந்த அணையில இருந்து தான் நமக்கு தண்ணி இவங்க திறந்து விடுறாங்க. அதிலிருந்து சரியா 15 கிலோமீட்டர் மேல இந்த மேகதாட்டு அணையை கட்ட போறாங்க. இங்க பெங்களூர்ல இருந்து 90 கிலோமீட்டர் இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து சரியா 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த மேகதாட்டு அணையை கட்ட போறாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. காவிரியில கர்நாடகாவில் இருக்கிற அந்த அணையிலிருந்தே நமக்கு நீரை தரல. இப்ப இருக்கிற இந்த மேகதாட்டு அணையை நிரம்பி நமக்கு தண்ணி வரணும்னா அதுல 67.16 டிஎம்சியை தேக்கிறதுன்னு அந்த முடிவெடுத்து தான் இந்த அணையை அவங்க கட்டுறாங்க. இப்ப நமக்கு அதை கட்டிட்டா சுத்தமாக நமக்கு தண்ணி வருவது நின்றும். எங்களுக்கே இல்லை, எங்க அணையே நிறையல, நாங்க என்ன செய்யறதுன்னு கர்நாடகா கையை விரிக்க ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நமக்கு சுத்தமாக நம்முடைய காவிரி டெல்டா படுகை மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாடும் அதை நம்பி இருக்கிற இந்த காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நம்பி இருக்கிற நாம் தாகத்துக்கு தவிச்சு போய் நிற்போம். ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப என்ன பண்ணுவோம்? நிலத்தடி நீரை தேடுவோம். அப்ப 1000 அடிக்கு கீழே நம்ம ஆழ்குழாயை போட்டு உறிஞ்ச தொடங்கும் போது கடல் நீர் மட்டத்திற்கு குழாய் போகிற போது கடல் நீர் உள்ளே வந்து நிலம் எங்கும் உப்பு நீராக மாறும். அந்த உப்பு நீர் வெளியேறுகிற போது நிலம் உப்பளமாக மாறும். ஒன்றத்திற்கும் பயன்படாது. பொன்னு விளைந்த நஞ்ச நிலமெல்லாம் உப்பளங்களாக மாறி நம் நாடு, நம் நிலம் நாசமாகி நாம் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் இழக்க நேரிடுங்கிற பெரும் அச்சம் இருப்பதால் தான் நாம் இதை துடிக்கிறோம். இங்கே பேசிய நம்ம அண்ணன்லாம் சொன்னாங்க, இப்போ நீங்க ஒவ்வொரு உரிமையாக இன்னைக்கு மேகமலை, இன்னைக்கு தாமிரபரணி ஆறில் போய் நம்மள 19 பேர் அடிச்சுக்கொண்டா கூட கேட்டேன். மாஞ்சோலைக்கு அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்திடலான்னு 840 பேரை 850 பேரை இன்னொரு நாட்டு ராணுவம் சுட்டு கொண்டிருக்கா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கா? சொல்லு, கொடுத்துருக்கா? அம்மையார் ஜெயலலிதா போய் மகாமங்கலத்தில் விழிக்கும்போது 48 பேர் சத்தா, அவனுக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா? இங்கே இந்திய ராணுவம் விண்வெளியில் சாகசம் நடந்துச்சு, கடற்கரையில் 15 பேர் நசுங்கி செத்தான், அவனுக்கு அரசு வேலை கொடுத்தியா? நாட்டின் பாதுகாப்புக்கு போய் ராணுவத்தில் செத்து விழுறான்ல, அவன் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தியா? கொடுக்கல. நீ வாச்சாத்தியில இதே ஐயா செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கும்போது எத்தனை குடும்பங்களை, பழங்குடி மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்து தூக்கி போட்டீங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க அரசு வேலை கொடுத்தீங்களா? உங்களை பார்க்க செத்தா அரசு வேலைன்னா நீங்க முதலமைச்சராகலைன்னா யார் கொடுப்பா அரசு வேலை? இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட ஏழை விதவை பெண்களுக்கு ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், செம்மறி ஆடு கொடுக்குறோம். அது மாதிரி அந்த குடும்பங்களுக்கு 10 ஆடு கூட கொடுங்க, 2 மாடு கூட கொடுங்க, நாங்க வேணான்னு சொன்னா கேளுங்க. அதே மாதிரி இடுக்கி மாவட்ட தேவையோடு பீர்மேடு தேவிகளம் உள்ளிட்ட அந்த இடுக்கி மாவட்டத்தை
கேரளாவுக்கு தாரை வாத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் முல்லை பேரியாற்றணை தமிழன்ட்டு இருந்திருக்கும், காவிரி நம்மகிட்ட இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு வயல்ட்டும் இல்லாம உலகத்தில் வளம் கொளிக்கிற செல்வச் செழிப்பான நாடாக தமிழர் நாடு இருந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் செய்த வரலாற்று பிழை. இப்ப அதையே பேசிக்கொண்டிருக்க முடியாது. இருப்பதையாவது காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். என்னுடைய ரத்தம் சொன்னது போல நான் பெரியவன் நீ பெரியவன் அல்ல. தலைவர் சொன்னதுதான், நம் உயிர் தலைவன் மேதகு பிறையவன். நீ பெரியவன் நான் என் பெரியவன் என்பது கைவிடு. நம் எல்லோரினும் பெரிது நம் நாடும் நம் மக்களும் நம் இனமும் அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும். அதுதான் முக்கியம். இங்க யாரு முன்னால் நிக்கிறதுங்கிறது இல்லை. எல்லாரும் ஒன்னா நிற்போம், எல்லாரும் ஒன்னா நிற்போம். நம் மக்களுக்காக, நம் மக்களுக்கு முன்னால் நிற்போம். அதுதான் முக்கியம். இங்க நமக்கு நம்முடைய வெற்றி கட்சியின் வெற்றிகளாக இருக்கக்கூடாது, தமிழ் பேரினத்தின் வெற்றியாக இருக்கு.